பார்ப்போம். சீராக்கின் ஞானம் 17ஆம் அதிகாரம் முதல் 15வது வசனம். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் உனக்காக மட்டுமல்ல, பாவியான எனக்காகவும் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். தயவு செய்து அக்கா நல்ல கவனி. பிரைஸ் தி லார்ட். வாசிமா எடுத்துக்கொள். சீராக் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். கை தட்டுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய வழியே சிஸ்டர்? அவன் யாரு? லோ யாரு பாப்பா? நீயும் நானும் தான். மனிதன் ஏதோ நாசால இருக்கிறவனா, இல்ல செவ்வாயில இருக்கிறா, இல்ல ஏலியன் புது உலகம்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் இருக்கிறவனெல்லாம் விட்டுருதான். பிரைஸ் தி லார்ட். யாரு பாப்பா? நான் சார், நீங்க தான் கடற்கரையில் உட்கார்ந்து இருக்கிற அண்ணா தம்பி, செல்போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். நீ எங்க இருந்தாலும் சகோதரனே சகோதரியே, மனிதரின் வழிகளை ஆண்டவர் அறிவார். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், மேதாவியா இருக்கலாம். உலகத்திலே என்ன மாதிரி ஆள் யாரும் கிடையாது. எல்லா தப்பையும் ஜீரோவாக்கிடுவேன், மறைச்சிருவேன் அப்படின்னு தனாவிட்டா திமிரா இருக்கிறவனே, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாரும் வழிகளையும் ஆண்டவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. எது மறைந்திருப்பதில்லை? சொல்லுங்க. அவருடைய பார்வையிலிருந்து நீங்களும் நான் என்ன செய்யல? மறைவாக முடியாது. நீங்க சில நேரத்தில் பார்க்கலாம், சில தங்கச்சிமார் நினைச்சுக்கிடுவாங்க, சில பேருக்கு பின்னால பைக்கு, கொக்கு பைக்கில் உட்கார்ந்துக்கிட்டு அப்படி டிராவல் பண்ணுவாங்க பாருங்க. சால் எடுத்து இங்க மூடி இங்க மூடி எல்லாம் மூடிட்டு போவாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க, சொல்லுங்களேன், என்ன நினைக்கிறாங்க? யாரு என்ன பார்க்க முடியாது, ஆனா யாருன்னு தெரியவே கட முட்டாளே. சிலர் நினைக்கிறான், இந்த சவுத்தை தாண்டா ஒரு இருட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டா என்ன யாருமே பார்க்க முடியாது. அடே, சிலர் நினைக்கிறான், யாரு இந்த ஊர் தானே, இந்த ஊர்லங்க நாங்க இதுல இருந்து ஒரு 100-200 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தாண்டி அங்க போனா அங்க யாருக்குமே என்ன சொல்லுங்க தெரியாது. சில பேர் நினைக்கிறாங்க, இல்லங்க நாங்க வெளிநாட்டுக்கு போயிருவோம், அங்க யாருக்குமே. நீ எங்க போனாலும் உன்னை அந்தரங்கமா அப்பட்டமா பார்க்கிற கண்கள் தேவனுடைய கண்கள். கை தட்டுங்க பாப்போம்.